அதிமுக தலைமை பொறுப்பை சசிகலா ஏற்க வேண்டும் என்று அமைச்சர்கள், எம்பிக்கள், முக்கிய நிர்வாகிகள் இன்று இரண்டாவது நாளாக நேரிலும் அறிக்கை வாயிலாகவும் வலியுறுத்தியுள்ளனர். மாண்புமிகு அம்மா அவர்களை அம்மா என்று அழைத்த நேரத்தில் அனைவரும் கழகத்தினர், அனைத்து பிரிவினரும் அம்மா அவர்களை சின்னம்மா என்று அழைப்பார்கள். அதை புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் முழுவதுமாக அம்மாவை பற்றி நன்கு அறிந்தவராக அவருடைய இயக்கத்திற்கு வலுவூட்டும் வகையில் தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு சுகதுக்கங்கள்லாம் பங்கு பெற்ற சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று இந்த இயக்கத்தை வழிநடத்தினால்தான் அது சிறப்பாக இருக்கும் என்பதை, அதில் எந்த விதமான மாறுபட்டு கருத்தும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எவருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. கழகத்தின் காவல் தெய்வம், எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய திடீர் மறைவிற்கு பின்பாக கழகத்தையும் கழக மகளிர் அணியையும் எங்களையும் வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தாய் வேண்டும் என்று நாங்கள் ஏங்கி துடித்த வேளையில் எங்களை பாசமோடு அரவணைக்கின்ற ஒரு தாயாக, புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசாக அடையாளம் காட்டப்பட்ட எங்கள் பாசமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்குமாறு நாங்கள் விரும்பி வேண்டி அவர்களிடம் எதிர்பார்ப்போடு கேட்டு நிற்கிறோம். அம்மா அவர்கள் சீக்கிரத்தில் அது நல்ல பதிலை தந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்பார்கள் என்று நம்பி காத்து நிற்கிறோம். இந்த இயக்கத்திற்கு அடுத்து தலைவர் யார் வர வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் அம்மாவுக்கு அடுத்து இந்த இயக்கத்திற்கு பெரும் மதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்கள் தான் தலைமையேற்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த முடிவாகும்.